எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி அமையறதில்ல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒரு ஒரு மாரி தான் அமையுது. அப்படி அமையிற இந்த வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாரி இருக்கான்னு கேட்டா, பிடிச்ச மாரியே இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு கிடைச்ச வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனா மனசுக்குள்ள நம்ம இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு 1000 எண்ணங்களும், ஆசைகளும் நமக்குள்ள சுமந்துக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம பிடிச்ச மாரி வாழ்க்கை மாறும்னு அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஏக்கம் தீருமா? நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுமா? நம்ம வாழ்க்கையோட இந்த நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுமா? அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமா மாறணும்னா நம்மளுடைய முருகர் இருக்காரு, அத மாத்துறதுக்கு. நம்ம உள்ளம் உருகி முருகா முருகான்னு கூப்பிட்டுட்ருக்கோம். ஒரு தாய் தகப்பன்கிட்ட நம்மளோட விருப்பத்த சொல்ற மாரி நம்ம முருகன்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம். அப்பா அம்மா கிட்ட கூட நம்ம விருப்பத்த நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒண்ணு, இவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒண்ணுன்னு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதில நம்மளுடைய விருப்பம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாம கூட சில பேருக்கு போயிடுது. ஆனா நம்ம முருகன்கிட்ட நம்மளோட விருப்பத்த சொல்லும்போது, நிச்சயமா அந்த விருப்பத்த அவர் நிறைவேத்துவாரு. ஒண்ணு நமக்கு அந்த விருப்பங்கள் நிறைவேறும். இல்லன்னா அந்த விருப்பம் நம்ம மனசுல இல்லாமயே போயிடும். நம்ம அதுக்கு விரும்பாமயே போயிடுவோம். ஒண்ணு நமக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவோம் இல்லையா? இல்லன்னா நம்ம அது மேல விருப்பமே இல்லன்னா, அதுக்கும் நம்ம சந்தோஷம் தான் படுவோம். எதுக்குமே கிடைக்கலையேன்ற ஒரு ஏக்கம் இருந்தா தான் நமக்கு கவலையா இருக்கும். கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்ம மனசு அமைதியா இருந்தா நமக்கு ஓகே தான். கிடைச்சாலும் ஓகே, கிடைக்காத பொருளுக்கு நம்ம மேல ஆசை இல்லாம போனாலும் ஓகே தான். அது 2த்துல எதனா ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். அத கண்டிப்பா முருகன் செய்வாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா!